திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலநாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. விடியதன் உருமை குளமிகு அறியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூதுருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு உருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிறுநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சவைய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய இரு கடவுள் உண்டவரும் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானன்
தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளிங்கி அறற்றாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவிதாஸ் அம்மா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றி தல் மலர் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. அருமை 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 சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மூழ்கி பாடலை பாடுவதற்காக சென்னை மாகாணத்திலிருந்து தாம்பரம் சேனட்டோரியம் அருகாமையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மகேஸ்வரி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மனமொழி மெய்களால் அத்துணை அடியார் பெருமக்கள் திருப்பாதங்களை வணங்கி வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி வெத்தற்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுளீரட்ட நாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் வீரட்ட நாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளும் மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைவோம். நமக்கு இப்படியெல்லாம் ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று குவித்திருக்கக்கூடிய அந்த திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே நன்றிகளை சொல்லி, பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் காரியமாகவும்
இந்த உலகத்துக்கு பின்னால் காரணமாக இருந்து காரிய குருவாகவும் காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து காரியத்திற்கும் காரணத்துக்கும் பிறகு கர்த்தாவாக வந்து நம்முடைய அகக்கண்ணை திறந்து புருவ நடுவில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நமக்கு அறிமுகப்படுத்திய அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவருள் கருணையினால இந்த குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை, குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடியது இந்த குருவருள். அப்படிப்பட்ட குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டு போகும்போது நமக்கு எந்தவித பயமும் இல்லாம நம்ம நேர்த்தியா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப எதனால நம்ம வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறோம்னா, குருவருள் இல்லாதனாலதான் ஸ்டக் ஆகி நிக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் சொல்றது உண்மைதான். ஒருத்தருக்கு நல்ல அப்பா அம்மா வாய்க்கணும் இல்லையா, நல்ல ஆசானாவது வாய்க்கணும், ஆசிரியராவது வாய்க்கணும், இல்ல நல்ல நண்பர்களாவது வாய்க்கணும், இல்ல நல்ல காதலியாவது வாய்க்கணும், இல்ல நல்ல காதலனாவது வாய்க்கணும், நல்ல கணவராவது கிடைக்கணும், இல்ல நல்ல மனைவியாவது கிடைக்கணும் வாழ்க்கையில. இதுல யாருமே கிடைக்காத அம்போன்னு நிற்கும் போதுதான் திருன்னு முழிக்க வேண்டியது இருக்கும் வாழ்க்கையில. அப்போ எங்க போறது, ஏன் போறது, என்ன போறது, இந்த பிறவிக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாம திருன்னு முழிச்சுதான் அந்த காலம் இன்னைக்கு மாதாவை தெரியாம, தாயும் தெரியாம, தந்தையும் தெரியாம அலையுது உலகம். காரியம் இல்லாம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம்னு தெரியாம அறியாமைனால உயிர்கள் என்ன பண்ணுது, பெரிய அவஸ்தைக்கு ஆளாகுது. அந்த அவஸ்தைக்கு ஆளாகும் போது அறியாமையை நீக்கிறதுக்கு குருநாதர் ஒருத்தர் வந்தாதான் முடியும். குருநாதருடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதுக்குதான் குருநாதர் நம்ம வலியுறுத்தி பேசுறோம். சைவ சமயம் நடத்துறது இறைவன் தான். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிற பெரும் பாக்கியம் அவர்தான், இறைவன் தான் நடத்துறார். அந்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு நடத்துவது இறைவன் தான் என்ற அறிவு வருவதற்கு குருநாதருடைய அருள் வேண்டும். அப்போ குருவுடைய அருள் இல்லைன்னா நமக்கு இது கிடைக்காதுன்ற ரகசியத்தை நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ கூடுமான வரையிலும் நம்ம பிரார்த்தனை என்னவா இருக்குன்னா, குருவருளை மையமா வச்சிருக்கணும். குருவை மையமா வச்சு இருந்தாதான் நமக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போக முடியும். அப்போ இந்த ஏக்கம் தான் நம்மளை சரி செய்யறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவார். பிரபஞ்சமே நமக்கு ஒரு ஆள் அனுப்பும். அறுபரத்தில் ஒருவன் குருபரனாக வந்து நமக்கு தெளிவை கொடுக்கறதுக்கு எந்த வயசுல வேணாலும் வரலாம். அந்த ஈகோ இல்லாமன்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்மளோட வயசுல சின்னவங்களா இருப்பாங்க. ஐயோ இவங்க கிட்ட போய் கத்துக்கலாமா, நமக்கு எங்க தெளிவு கிடைக்குதோ அந்த தெளிவை யார் கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கணும். அங்க வயசு இருக்கக்கூடாது, அங்க வந்து ஈகோ இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்ததுன்னா கற்றுக்கொள்ளுதல் நின்றுவிடும். நீ சொல்லி நான் செய்யணுமா, நீ எனக்கு பிறந்த பையன் தானே, ஆமா நான் பார்த்து பிறந்தவன் நினைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்கிட்ட இருக்கிற ஆற்றலை நம்மளால உள்வாங்க முடியாது. கற்றுக்கொள்ளுதல் நிகழ வேண்டும் என்றால் ஆணவம் இருத்தல் கூடாது. அப்ப கற்றுக்கொள்ளுதல் எங்கே தடைப்படும் சொன்னா, ஆணவம் மேலோங்கி இருக்கிற இடத்தில் கற்றுக்கொள்ளுதல் நின்றுவிடும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. நான் கற்று முடித்து விட்டேன் இதுவரைக்கும் யாரும் சொன்னதாக வரலாறு இல்லை. நான் எல்லாம் புரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு அப்பா டக்குன்னு ஒருத்தனும் தன்னை பிரகடனப்படுத்திக்க முடியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் இங்க அருகதை கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு இங்க அருகதை கிடையாது. அப்ப திருவருள் கருணையினால இந்த அறியாமையை நீக்கக்கூடியவங்க
இந்த அறியாமையை நீக்கக்கூடியவங்க, நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியவங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம். நமக்கானவர்கள் யார்? நம்மை சரி செய்யக்கூடியவர்கள் யார்? இந்த குருநாதர்கிட்ட போனா எதுனா நடக்குமா? அந்த குருநாதர்கிட்ட போனா எதுனா நடக்குமா? இவர் சக்தி வாய்ந்தவரா? அவரு சக்தி வாய்ந்தவரா? இவர் மணல சர்க்கரையா திரிப்பாரா? அவர் கயிறா மாத்துவாரா? இங்க போனா எதுனா நடக்குமா? அவர் பவர்ஃபுல்லானவருங்க, இவர் பவர்ஃபுல்லானவருங்கலாம் முக்கியம் கிடையாது. நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? நம்மை தெளிய வைக்கக்கூடியவர்கள் யார்? நம்மை இறைவனோடு இரண்டரை கலக்க வைக்கக்கூடியவர்கள் யார்? அப்படின்ற ஒரு தேடல் மட்டும் இருந்ததுன்னா நிச்சயம் சாமி எல்லாருக்கும் வழி வகுப்பார். திருமந்திரத்தை எல்லாருமே பேசலாம் சாமியோட திருவருள் கருணையினால. இவங்க தான் பேசணும், இவங்க தான் எடுக்கணும், இவங்க தான் பண்ணணும்லாம் கிடையாது. இறைவன் திருவருள் இறங்கிருச்சுன்னா, மாடு மேய்க்கிறோம் உடம்புல அவர் இறங்கினார் இல்ல. ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற உடம்புல இறங்கி இவ்வளவு பெரிய பாடல்கள்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறாருன்னா, அதுவும் அசாதாரணமான விஷயம் இல்ல. சாதாரண விஷயம் கிடையாது இல்ல. அப்படிப்பட்ட அந்த திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அவருக்கு உபதேசம் கொடுத்த நந்தியம்பெருமானுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நாம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரிதாரணை அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 4வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சிகளை போலாம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். கரை அருகே நின்ற காணல் உவரி வரை வரை என்பர் மதியிலா மாந்த கரை அருகே நின்ற காணல் உவரி வரை வரை என்பர் மதியிலா மாந்த நுரை திரை நீக்கி நுகரவல்லார்க்கு நரை திரை மாறும் நமனும் இங்கில்லையே. கரை அருகே நின்ற காணல் உவரி வரை வரை என்பர் மதியிலா மாந்த நுரை திரை நீக்கி நுகரவல்லார்க்கு நரை திரை மாறும் நமனும் இங்கில்லையே. இனி பாடலை பதமாக பிரித்து பார்க்கலாம். கரை அருகே நின்ற காணல் உவரி வரை வரை என்பர் மதியிலா மாந்தர் நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமனும் இங்கில்லையே. இது பாடல்ல பதமா பார்த்துட்டோம். இனி பாடலுக்கான பொழிப்புரை, பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தர்மயாதனம். உண்ண தகுவதனையும் தகாதவனையும் அறிய மாட்டாத சிலர் தம் வழி நிற்பாரை கடற்கரையின் அருகில் காணலிலே உள்ள உபங்கழியின் நீரை அப்படியே முகந்து உண்ணுமாறு பணிப்பர். அந்நீரை நுரையையும் பிற மாசுகளையும் நீக்கி உண்ண வல்லவர்க்கே பயன் உளதாம்.
இது வந்து தர்ம ஆதீனத்தினுடைய பொழிப்புரை. இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன். உண்ண தகுவதனையும் தகாதவனையும் அறியமாட்டாத சிலர் தம் வழி நிற்பாரை கடற்கரையின் அருகில் காணலிலே உள்ள உப்பங்கழியின் நீரை அப்படியே முகந்து உண்ணுமாறு பணிப்பர். அந்நீரை நுரையையும் பிற மாசுகளையும் நீக்கி உண்ண வல்லவர்க்கே பயன் உளதாம். இது பொழிப்புரை. இந்த பொழிப்புரையிலிருந்து மாறுபட்டு மாணிக்கவாசகனாரை இயற்றிய அந்த பொழிப்புரையிலிருந்து இந்த செய்தி அப்படியே வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் சிகார சைவ நெறி பாடசாலையில் நம்ம என்ன பண்ணிக்குவோம் பார்த்துக்கலாம். கரை அருகே நின்ற காணல் உவரி, மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரை. ஏன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஏதாவது என்ன தெரிஞ்சதுக்காகத்தான். கரை அருகே நின்ற காணல் உவரி உயிரணு ஊறும் கரைப்பக்கம் இருந்து வரும் சிறுநீர் நீர்த்தாரை வரை என்பர் மதியிலா மாந்தர். இதை வழியே விட்டுவிட வேண்டும் என்பவர்கள் அறிவற்ற மூட மதியினர். இந்த சிறுநீரை நுரைத்து முதலில் வருவதையும் திரை தளர்ந்து முடிவில் வருவதையும் விலக்கி விட்டுவிட்டு இடையில் வருவதை பருகி இருப்பவர்களுக்கு முதுமையும் மூப்பும் மாறா என்றும் இளமையோடு யமபயம் இல்லாது இருக்கலாம். முதுமையும் மூப்பும் மாறா என்றும் இளமையோடு யமபயம் இல்லாது இருக்கலாம் அப்படின்னு பாட்டு சொல்லுது. இது வந்து மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரை. இப்போ சிகார சைவ நெறி பாடசாலையில நம்ம யதார்த்தமா எப்படி இதை எடுத்துக்கணும், எப்படி இதை முறையா அணுகணுன்றத நேத்து நம்ம திருமூலர் வழியா பார்த்தோம். இன்னைக்கு அதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ 2 பொழிப்புரையை பார்த்தோம். ரெண்டும் அவங்க ஊடகமா சொல்லியிருக்கிறாங்க. உண்ண தகுவதனையும் தகாதவனையும் அறிய மாட்டாத சிலர் தம் வழி நிற்பாரை கடற்கரையின் அருகில் காணலிலே உள்ள உவங்கடியின் நீரை அப்படியே முகந்து உண்ணுமாறு பணிப்பர். அந்நீரை நுரையையும் பிற மாசுகளையும் நீக்கி உண்ண வல்லார்க்கே பயன் உளதாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சிறுநீர்னு சொல்லல. கடற்கரை ஓரமா போனோம்னா உப்பு தண்ணி இருக்கும், நுரையான நுரை இருக்கும். அதுக்கு பக்கத்துல மணல்ல நோண்டோம்னா அந்த தண்ணி உப்பு எல்லாம் வடிகட்டி அற்புதமான ஒரு தண்ணி வந்து நிற்கும். அந்த தண்ணியை தான் வந்து குடிக்கணும். அந்த உப்பங்கழியில போய் அந்த தண்ணியை அப்படியே குடிச்சோம்னா உப்பு அது தாங்க முடியாது. அதுக்கு பக்கத்துல ஒரு குழியை நோண்டோம்னா அந்த கடற்கரை ஓரத்துல அதுல வடிந்த தண்ணீர் வரும். அந்த தண்ணீர் தான் நுரையையும் பிற மாசுகளை நீக்கி உண்ண வல்லவருக்கே பயன் உள்ளதாம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரிங்க, என்னங்கய்யா காலையில சிறுநீரை பத்தி சொல்றீங்க? உண்மைதான். அப்போ இதுக்கு ஒரு உபாயம் சொன்னா, யாரு சாப்பிடணும் யாரு சாப்பிடக்கூடாது, நெறி நின்றவர்கள் நெறி நில்லாதவர்கள், தன்னை அறிந்தவர்கள் தன்னை அறியாதவர்கள், நிலையில்லாததை தேடுபவர்கள் நிலையானதை தேடுபவர்கள், இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் இறைவனுடைய திருவடிக்கான இயங்குபவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தை புரிந்து கொண்டவர்கள் அசத்தை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள். இப்படி நீங்க பிரிக்கணும். எல்லாருக்கும் இந்த வைத்தியம் உதவுமானா உதவாது. நேற்று சொன்ன மாதிரிதான், திருவருள் கருணைக்கு பாத்திரமானவர்களுக்கே இது மருந்தாக மாறும், மற்றவர்களுக்கு இது ஒரு பெரிய இன்னலை தரும். அப்போ திருவாசகம் புத்தகத்துல இருக்கு, திருமந்திரத்துல இருக்குன்னு ஃபாலோ பண்ணணும்னா பக்தியும் பணிவும் இயமும் நியமும் தன்னை ஆராதிக்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது. அவங்க எத்தனை முறை எடுத்துக்கிட்டாலும் அது வேற விதத்துல முடிஞ்சிரும். அப்ப நடத்துறது இறைவன் தான் என்ற தெளிவு வந்தவர்களுக்கு இது பொருந்தும். படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன் என்று பக்குவப்பட்டு பணிந்தவர்களுக்கே இது பொருந்தும். பஞ்சமா பாதகம் செய்யாதவர்களுக்கு இது பொருந்தும். 3 சின்னங்கள் உடையவர்களுக்கு இது பொருந்தும். புறச்சின்னங்கள் 3 அகச்சின்னங்கள் உடையவர்களுக்கு இது பொருந்தும்.
சிவன் அடியார்களுக்கு இது பொருந்தும், உத்தம சிவனடியார்களுக்கு இது பொருந்தும், மற்றவர்களுக்கு இது பொருந்தாது. இதுதான். அப்ப யாருக்கு பொருந்தும், யாருக்கு பொருந்தாது அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எல்லா உயிரும் ஈஸ்வரன் தானே சாமி? ஆமா, எல்லா உயிரும் ஈஸ்வரன் தான். அப்ப எந்த உயிர் நடத்துறது இறைவன் தான்ன்றது பக்குவப்பட்டுச்சு, அந்த உயிருக்கு இது பொருந்தும், மத்தவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்க சைவ சமயத்துக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். திருநீர் பூசுறதே ரேரு. அதுவும் கொஞ்சம் கூச்சப்பட்டு தான் ருத்ராட்சத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் 5 எழுத்து சொல்றதுக்கு பால் மாறுவாங்க. அதுக்கப்புறம் சித்தாந்தத்துல தெளிஞ்சு, வேதாந்தத்துல தெளிஞ்சு 12 திருமுறைக்கு வர்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல பஞ்சமாபாதகம் செய்யாம வரணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது, உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிற உயிர் அவ்வளவு சீக்கிரம் கிடையாது, வராது. இவ்வளோ செக் இருக்கு. இத்தனையும் மீறி ஒரு உயிர் வந்துருச்சுன்னா அந்த உயிர் இந்த பாட்டு பொருந்தும், அந்த உயிருக்கு இந்த பாட்டு பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு சத்துவகுணம் மட்டுமே இருக்கும். பிறருக்கு தீங்கு இழைக்க மாட்டோம் என்கிற ஒரு உறுதி எடுத்துக்கிட்ட உயிர்கிட்ட மட்டும்தான் இந்த மருத்துவம் செல்லுபடி ஆகும். மற்றவங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா ராகதுவேஷங்கள் வந்துவிடும், விருப்பு வெறுப்பு வந்துவிடும். விருப்பு வெறுப்பு வந்தவர்களுக்கு வைத்தியம் வேலைக்காகாது. விருப்பும் வெறுப்பும் உள்ளே வந்தவர்களுக்கு, குண வேறுபாடுகள் வந்தவர்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது. அப்போ சரியை கிரியை யோகம் ஞானத்துல குருநாதர்கிட்ட எம்பெருமானுடைய திருவடியை இறுகி பற்றி கொண்டவர்களுக்கு இது மருந்தாக அமையும். இதுதான் சொல்றாரு. இனி பாட்டுல என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாம். அப்ப கடற்கரை ஓரத்துல என்னதான் கடல் தண்ணி உப்பா இருந்தாலும் அதை எடுத்து பருக முடியாது. அதுக்கு பக்கத்துல உப்பங்குழின்னு ஒரு குழியை தோண்டி அந்த உப்பெல்லாம் வடிஞ்சு வரக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரை தான் பருக முடியும். அதுபோல நம்முடைய சிறுநீர்ல முதல்ல வரக்கூடியது நுரை உள்ளது. அதுல யூரியா அதிகமா இருக்கும், உப்பு அதிகமா இருக்கும், யூரியா அதிகமா இருக்கும். அதனால தான் நுரை வருது. நுரை வருதுனாலே அதுல யூரியா இருக்குன்னு அர்த்தம். அந்த நீரை விட்டுட்டு நடுவுல வரக்கூடியது பதமானது, தெளிவானது. அதுல ஒரு மிளகளவு ஒரு நாளைக்கு 1 எடுத்தா கூட போதும். கடைசியில வர்றது சத்தற்றது. அப்ப நடுவுல வர்றது சத்து உள்ளது. அதை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகளவு எடுத்துட்டு போனன்றதுதான் செய்தி. இதான் நேத்து பார்த்த நம்ம அளவு. அப்போ மதியிலா மாந்தர் இந்த சிறுநீரை வீணாக்குவார்கள். மதி உடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பயன்படுத்த முன் வருவார்கள். அப்போ தன்னுடைய உடம்பையே கோவிலாக மாற்றியவர்கள், தன்னை தானே ஆராதிக்கின்றவர்கள், தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்று நம்பியவர்கள், தன்னை நடத்துவது சிவம்தான், அந்த சிவம் போனா சவம்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னைத்தானே கொண்டாட துவங்கி விடுவார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு ஆனந்தமாக மாறும். அவர்கள் சிவானந்தத்தில் திளைப்பார்கள். குருநாதருடைய அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை யமன் அணுக மாட்டான். இந்த மாதிரி அந்த நடுவுல வரக்கூடிய சிறுநீரை எடுத்துக்கொள்பவர்களுக்கு யமன் தயங்கி நிற்பான். யமபயம் இல்லாது இருப்பார்கள். அவ்வளவுதான் செய்தி. அப்போ நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமனும் இங்கு இல்லையே. அப்படி யார் ஒருவர் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறையும் திரையும் வருவதற்கு வாய்ப்பில்லை, நமனும் அங்கு இல்லை. அப்போ சிறுநீரை எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த பகுதியில் எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் எடுத்துக்கொள்ள வேண்டும், யாருக்கு இந்த அமுரிதாரணை பொருந்தும் அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம 2 நாளா பார்த்துட்டு வரோம். எடுத்தங்கவுத்தன்னு எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு திருநீறு ருத்ராட்சம் 5 எழுத்து நடிக்க கூடாது. வேடதாரிகளுக்கும் இடம் கிடையாது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வலியும் வேதனையும் விரக்தியும் வேதனை உலகத்துல வந்து விபரீத ஞானம் ஏற்பட்டு அப்பா நடத்துறது இறைவன் தான்ற பக்கம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாருக்கும் வந்துடாது.
அவர் நெருங்கவும் விட மாட்டாரு. அப்போ செல்வத்தால இறைவனை அடைய முடியுமான்னு அடைய முடியாது. பெற்ற கல்வியால இறைவனை அடைய முடியுமான்னு அடைய முடியாது. பக்குவத்தாலையும் பக்தியாலையும் பணிவாலையும் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அதுதான் அந்த திருவண்ணாமலை சாட்சி. நாராயணன் செல்வத்துக்கு, இந்த உலகமே செல்வம் அவன்தான். அதனால அவனாலே என்ன பண்ண முடியாது. கல்வியில் சிறந்தவன் யாரு? பிரம்மன், சரஸ்வதியோட கணவன், படைப்பு கடவுள். 2 பேருக்குமே போட்டி தான் வந்தது. அப்ப கல்வியா செல்வமா? படிச்ச கர்வமும் தாங்கிட்ட இருக்கிற செல்வம் இருக்குன்ற கர்வமும் ஒருபோதும் இறைவனுடைய திருவடியே காட்டாதுன்றதுதான் திருவண்ணாமலை சாட்சி. அடிய முடியும், காண முடியாம போச்சு. அப்ப செல்வத்தாலையும் கல்வியாலையும் எம்பெருமான் திருவடியை அடைய முடியாதுன்றதுதான் சாட்சி பூதம். சாட்சியாக திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலை உப்பு. அங்க போனீங்கன்னா உப்பு தான் வைப்பாங்க. அருணாச்சலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சலம்னா தண்ணி, அருணன்னா சூடு, வெப்பம், சூரியன், சூடான தண்ணி. அருணாச்சலா அப்படின்னா என்ன அர்த்தம்? சுட தண்ணின்னு அர்த்தம். அருணன் அப்படின்னா சூரியன். அவ்வளவுதான். அப்போ இந்த உண்மையை தெரிந்து யார் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறவன் ஒருவன் உலன், அவன் சிவபெருமான் தான் பக்குவப்பட்டு அவனே கதின்னு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த அடியார்களுக்கு இது ஒரு மருந்தாக மாறும். அவர்கள் நமன் இல்லாமல், நரைத்திரை மூப்பு இல்லாமல் இந்த வைத்தியத்தை கடைபிடிப்பார்கள். அவர்கள் சித்தர்களாக இருப்பார்கள். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்களுக்கும் அடியேன்ற மாதிரி இவங்களுக்கு தான் இது பொருந்தும். மற்றவங்களுக்கு இது பொருந்துமான்னா அது தெரியல. அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். இறைவனை நம்பாத எந்த ஒரு வைத்தியமும் அபத்தத்தில் முடியும். இறைவனை நம்பி செய்கின்ற அபத்தமும் நல்லதில் முடியும். அவ்வளவுதான். நேத்து சொன்ன ரகசியம்தான். சிவபெருமான் பேரை சொல்லி நீங்க வெறும் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அது மருந்தா மாறிடும். அது வெறும் தண்ணி இல்லை, விஷம் எடுத்து கொடுத்தாலும் அது மருந்தா மாறிடும். என்னதான் நீங்க உயர்ந்த மருந்தை எடுத்து இறைவனை மறந்து ஆணவத்துல கொடுத்தீங்கன்னா அது பலிக்கவே பலிக்காது. அதான் மருந்தீஸ்வரர். இறைவனுக்கு பேரே மருந்தீஸ்வரன் தான் பேரு. சாமிக்கு வைத்தியநாதன் பேரு. ஏன்னா நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற நோயை அவன் விளக்குவதால் அவனுக்கு வைத்தீஸ்வரன் பேரு. மீண்டும் ஒரு முறை திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை வணங்கி எப்படிப்பட்ட சிறுநீரை நம்ம எடுத்துக்கணும்ன்றதுதான் இங்க செய்தி. அதுல முதல்ல வரக்கூடிய சிறுநீரையும் விட்டுட்டு, நடுவுல வரக்கூடிய சிறுநீரை மட்டும் எடுத்துட்டு, கடைசியில வரக்கூடிய சிறுநீரை விட்டு ஒரு நாளைக்கு ஒரு மிளகளவு, முதல் நாள் மிளகளவு, 2வது நாள் 2 மிளகளவு, இப்படி எடுத்துக்கிட்டு வரணும். யார் எடுக்கணும்ன்ற உண்மையை சொன்னேன். தன்னுடைய உடல் சுத்தி செய்தவர்கள், மனம் சுத்தி செய்தவர்கள், உயிர் சுத்தி செய்தவர்கள், ஆத்ம அனுபூதிக்காக தேடுகின்றவர்கள், தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தன்னைத்தானே ஆராதிக்கக்கூடியவர்கள், தனக்குள் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு சாப்பாட்டையே நெய்வேத்தியமா மாத்தினவங்க, தன்னை மதிக்க துவங்கியவர்கள் எதிராளி மதிக்க துவங்குவார்கள். அதுதான் சொன்னேன். ஜீவகாருண்யன்னு சொன்னேன். தனக்கு பசிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கும் பசிக்கும். தனக்கு வலிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கும் வலிக்கும்ன்ற பக்கம் உங்களுக்கு என்னைக்கு வருகிறதோ அப்பவே நீங்கள் சிவனடியாராக மாறிவிட்டீர்கள். இந்த பக்குவம் வந்தவர்கள் சிவனைய செல்வர்களாக இருப்பீர்கள். அவர்களுக்கு இது பொருந்தும் என்று சொல்லி பாடலை ஒரு முறை படிச்சிட்டேன். கரையருகே நின்ற காணல் உவரி வரை வரை என்பர் மதியிலா மாந்தர் நுரை திரை நீக்கி நுகரவல்லார்க்கு நரை திரை மாறும் நமனும் இங்கில்லையே. என்ன சாமி, சிறுநீர்ல இவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கா? ஆமா இருக்கு. ஆனா அது எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும். இன்னைக்கு கண்ட பதார்த்தங்களை சாப்பிட்றோம். எல்லா பதார்த்தங்களையும் கெமிக்கல் இருக்குது. எல்லாத்துலயும் என்ட்ரி அடிக்கிறாங்க. அந்த உணவு உள்ள போய் அதுவா வெளியே வரும்போது அதனுடைய தன்மையில தான் அது இருக்கும். அதனால உடல் சுத்தம்ன்றது உணவு சுத்தமும் முக்கியம்.
எந்த உணவை எடுத்துக்கிறோமோ, அந்த உணவுடைய குணாம்சம் தான் சிறுநீர்ல இருக்கும். அதனால எல்லாரும் இத எடுத்துக்க கூடாது. எந்த உணவு நம்ம முதல்ல எடுத்துக்கிறோமோ, அந்த உணவுடைய சாராம்சனுடைய வடிகால் தான் எது? சிறுநீரு. அதனால கண்ட நேரத்துல அத எடுத்துக்காம, என்ன உணவு உண்டோம்? என்ன நம்ப குடிச்சோம்? எந்த உணவு இப்ப சிறுநீரா வந்திருக்கு? எந்த உணவு இப்ப வடிகட்டி வந்திருக்குன்ற அறிவு வந்த பிறகு, அந்த உணவ மையமா வச்சு தான் இத நீங்க பருக ஆரம்பிக்கணும். குருநாதருடைய வழிகாட்டலோட இந்த பயிற்சியில நம்ம இறங்கணும். அமிர்தாரணி எல்லாரும் அத எடுத்தம் கவுத்தம்னு செஞ்சிராம, ஒரு அவசரத்திற்கு கதியில செய்யாம, எப்படி நம்ம உடல் சுத்தம் வேணும், உணவு சுத்தம் வேணும், உடல் சுத்தம், மன சுத்தம், உயிர் சுத்தம், திருவருள் கருணைக்கு பாத்திரமான பிறகு இந்த வைத்தியத்த நம்ம கையில் எடுப்போம். நிச்சயம் நமன் இல்லை, எமனும் வரமாட்டான். அப்போ என்ன சாப்பிடுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுல நம்ம தெளிவாயிட்டோம்னா, திருவருள் கருணையினால கொஞ்சம் கொஞ்சமா பருக ஆரம்பிக்கலாம். நமக்கு நீளாயுள், நிறை செல்வம் நிச்சயம் உண்டு. சிவாய நம! திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் திருவருள் கருணை சென்று சேர வேண்டும் என்று சொல்லி, வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல் அஃதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு, பிறகு 9:50க்குள்ள நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் யாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.